ஹாய் காய்ஸ், இந்த சண்டே அம்மா வீட்டில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சண்டே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான். ஏன்னா பையனுக்கு ஸ்கூல் லீவுனால நான் ஊருக்கு வந்திருக்கேன். அம்மா பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான புளி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சாப்பாடெல்லாம் வெந்து முடித்த வாட்டி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா ரத்த பொரியலுக்காக வெங்காயம் இந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நுர வந்தவாதி ரசமும் இறக்கி வச்சிட்டாங்க. நல்லா வெங்காயம் வணக்கின வாட்டி அம்மா ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம நல்லா கைவிட்டு பிணைஞ்சாவே முடியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து நம்ம போட்டு நல்லா வணக்கி விடணும். உப்பு எதுவும் போடக்கூடாது. நல்லா பார்த்திங்கன்னா அது வந்து நுர கட்டி வரும். அந்த டைமில் நம்ம நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா கறி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அம்மா வந்து நல்லா மட்டன் வாஷ் பண்ணிப்பாங்க, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் போடுவாங்க. ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலும் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டுக்கிட்டாங்க, ஏன்னா சாஃப்டாக இருக்கும்னு. அம்மா பார்த்திங்கன்னா மிக்சிலேயே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே கலந்து வச்சுக்கிட்டாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நான் 5 விசில் விட சொன்னேன். தேவையான உப்பு எல்லாமே கலந்து அதை அப்படியே பேஸ்ட்டை வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர மாதிரி அம்மா தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றி அம்மா ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் கலந்து வச்ச வாட்டி ஒரு 2 விசில் விட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஒரு விசிலே போதும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அம்மா சொன்னாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே குப்பையெல்லாம் இருந்தது கூட்டிகிட்டு இருந்தாங்க. விசிலும் வந்துருச்சு. சரி மேலாக்க மட்டன்லாம் எடுத்து அதை வறுவல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. மட்டன் வறுவல் பார்த்திங்கன்னா அம்மா பெப்பர் கொஞ்சம் கம்மியாகவும், அதுக்கப்புறம் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு அம்மா ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. எல்லா ஐட்டமும் ரெடியான வாட்டி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு இந்த சண்டே ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.